என்ன துர்கா, உன்னோட பெரிய புள்ளைக்கு கல்யாணம் செஞ்சு எவ்வளோ வருஷங்களாச்சு, இன்னும் உன்னோட சின்ன பையனுக்கு கல்யாணம் செய்யற ஐடியா இல்லையா? ஐயோ, அந்த விஷயத்த பத்தி தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேங்க. இங்க பாருங்க, அதுக்குள்ள நீங்களே கேட்டுட்டீங்க. இங்க பாருங்கண்ண, என்னோட பெரிய மருமக எவ்வளவு நல்லா இருக்கா, அதே மாதிரி என்னோட சின்ன புள்ளைக்கும் ஒரு பொண்ண பாக்கணும். சரி துர்கா, பாக்கலாம். இப்படி கொஞ்ச நாள் கழிச்சு திவ்யா அப்படிங்கிற ஒரு பொண்ண பாக்குறதுக்கு துர்கா தன்னோட பெரிய மருமகளான கீதா எல்லாருமே போனாங்க. திவ்யா எல்லாருக்கும் டீ கொண்டு வந்து குடுக்கும்போது அத பார்த்த கீதா, ஏ திவ்யா நீயா? ஏ கீதா நீயா? நான் எல்லாருக்குமே டீ கொடுத்துட்டு வரேன். அம்மா கீதா, அந்த பொண்ண உனக்கு முதல்லயே தெரியுமா? ஆமா அத்தை, நாங்க 2 பேரும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சோம். நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நல்லது. இன்னும் என்ன துர்கா, உனக்கு அதிர்ஷ்டம் உன்னையே தேடி வந்திருக்கு, பார்த்தல? அதிர்ஷ்டமா? என்ன அண்ணன், எனக்கு ஒண்ணுமே புரியல. திவ்யா கீதா ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆமா. இவங்க 2 பேரும் ஒரே வீட்ல மருமகளா இருந்தா அவங்களுக்குள்ள சண்டையே வராது. உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. யாருன்னே தெரியாத இருந்தா சண்டை வரும். இப்போ ஒரே வீட்டு மருமக ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அதுக்கப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்குள்ளயும் பிரச்சனை வராதுல்ல. துர்காவுக்கும் அவங்க அண்ணன் சொன்னது சரின்னு தான் பட்டுச்சு. இப்படி திவ்யாவுக்கு தன்னோட சின்ன பையன் கூட கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. ஐயோ திவ்யா, இப்பதாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒத்த ஓர குத்தியா யாரு வருவான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த. நீ வந்தது பார்த்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குடி. ஆமாண்டி கீதா, நான் கூட எங்க போய் கட்டிக்குவேனோ என்ன ஆகுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என் பயம் எல்லாம் போயிடுச்சு. ஆமா, இப்ப நான் உன்னை எப்படி கூப்பிடுது? அக்கான்னு கூப்பிடுத்தா இல்ல கீதான்னு கூப்பிடுத்தா? இப்படி சிரிச்சுக்கிட்டே கேட்டா திவ்யா. அக்கா என்னடி அக்கா, கீதான்னு கூப்பிடுறீ? நம்ம இப்போ ஒத்த ஓர குத்தியா இருக்கலாம், ஆனா நம்ம முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் டி. திவ்யா கீதா எப்பவுமே சந்தோஷமா பேசிக்கிட்டு தன்னோட காலேஜ் லைஃப பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் லக்ஷ்மையா துர்கா வீட்டுக்கு வந்தாங்க. அண்ணே, நீங்க சொன்னது உண்மைதான். கல்யாணமாயி இவ்வளவு நாளானாலும் 2 பேரும் சண்டை போடாம ரொம்ப ஒத்துமையா தான் இருக்காங்க. நீ ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கேம்மா. இல்லனா இந்த காலத்துல இவ்வளவு நல்ல மருமகங்க கிடைக்கிறாங்களா சொல்லு. இப்படி லக்ஷ்மையா கொஞ்ச நேரம் பேசி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. அத்தை, உங்களுக்காக சுட சுட பஜ்ஜி செஞ்சிருக்கேன், சாப்பிடுங்க. அத்தை, நான் உங்களுக்கு பிடிச்ச பால்கோவா செஞ்சிருக்கேன், முதல்ல இத சாப்பிடுங்க அத்தை. அத்தை, நீங்க முதல்ல பஜ்ஜி தான் சாப்பிடணும். இல்ல அத்தை, நீங்க முதல்ல பால்கோவா தான் சாப்பிடணும். இப்படி அவங்க 2 பேரும் துர்காக்கு பிடிச்ச சமையல செஞ்சு கொடுத்தாங்க. இப்படி 2 பேரும் காலைல சீக்கிரம் எந்திரிச்சு ஒருத்தர் சமையல் செஞ்சா ஒருத்தர் வீட்டு வேலை செஞ்சாங்க. சாமி, எனக்கு இவ்வளவு நல்ல மருமகங்களை கொடுத்ததுக்கு நான் உங்க கோயிலுக்கு வந்து மொட்டை போடுறேன்பா. இப்படி மறுநாள் மாமியார் தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பி போனாங்க. ஒரு நாள் திவ்யா அவளோட துணிய மடிச்சு வைக்கும் போது அவளோட துணி கொஞ்சம் கிழிஞ்சிருக்கிறத பார்த்தா. உடனே திவ்யா கோவத்தோட கீதா கிட்ட வந்து, என்ன கீதா, என்னோட துணி கிழிஞ்சிருக்கு, நீ பாக்கலையா? ஐயோ, எனக்கு என்ன தெரியும் திவ்யா? தெரியும்னு சொல்ற? நீ தானே நேத்து துணி தோச்ச? நான் தான் தோச்சேன், ஆனா அப்ப துணி கிழிஞ்சிருக்கலையே. என்னோட துணி ஆனதுனால தானே எப்படியாவது போட்டோன்னு இப்படி கிழிச்சு வச்சிருக்க. இதே உன்னோட ட்ரெஸ் ஆயிருந்தா? திவ்யா, நான் எப்பவுமே உன்னது என்னதுன்னு பார்க்க மாட்டேன், சரியா பேசுடி. என்ன நல்லா பேசுறது? எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும்னு தானே இந்த ட்ரெஸ் இப்படி செஞ்சு வச்சிருக்க. என்னது, நான் எதுக்காக வேணும்னு செய்ய போறேன்? செஞ்சிருப்ப. எதுக்குன்னு சொன்னா, நீ ஒரு வாட்டி காலேஜ்ல காப்பி அடிக்கும் போது சார் கிட்ட சொல்லி கொடுத்தேல, அத மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி செஞ்சிருப்ப. திவ்யா, நான் எதுவுமே மனசுல வச்சுக்கலடி. இதுக்கப்புறம் உன்னோட பேச்சுக்கே வரமாட்டேன். மறுநாள் கீதா அவளோட துணிய மட்டும்தான் துவைச்சா. அத பார்த்த திவ்யா அவங்களுக்கு மட்டுமே சமைச்சா. ரொம்ப பசி எடுத்துச்சு அப்படின்னு சாப்பிட வந்து பார்த்தா திவ்யா எல்லாமே சாப்பிட்டு போய் படுத்து தூங்கிட்டா. கீதாவுக்கு சாப்பிட எதுவுமே இல்ல. திவ்யா, திவ்யா, என்னடி, என்னாச்சு? எதுக்காக கத்துற? நான் கத்துறேனா? எதுக்காக? உனக்கு மட்டும் சமையல் செஞ்சுக்கிட்ட? நீ உன்னோட துணிய மட்டும் தானே துவைச்ச, அதனாலதான் நான் எனக்கு மட்டும் சமைச்சுக்கிட்டேன். அப்படியா? சரி, இதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சுக்கலாம். இப்படி அன்னையில இருந்து அவங்கவுங்க வேலைய அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டாங்க.
குறைஞ்சது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க கூட இல்ல. ஒரு நாள் திவ்யா தீர்த்த யாத்திரைய முடிச்சுக்கிட்டு கோயிலுக்கு போய் வீட்டுக்கு வந்தா. அப்பப்பா, டிராவல் பண்ணி ரொம்ப அசந்து போச்சு. அம்மா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடுங்கம்மா. கீதா திவ்யா 2 பேரும் தண்ணிய கொண்டு வந்து கொடுத்தாங்க. உண்மையான விஷயம் என்னன்னு தெரியாத துர்கா, அப்பா, நீங்க 2 பேரும் என் மேல காட்டுற பாசத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கம்மா. எனக்கு தண்ணி குடுக்கறதுக்கு 2 பேரும் சண்டை போடுறீங்க. முதல்ல கீதா கையில இருக்கிற தண்ணிய எடுத்து குடிச்சாங்க. அதுக்கு கீதா திவ்யாவை தென்னாவட்டா பார்த்து சிரிச்சா. மத்தியானம் ஆச்சு. திவ்யா சமையல் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அத பார்த்த துர்கா, அதென்னம்மா நீ ஒண்டியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? உன்னோட ஃப்ரெண்டு கீதா எங்க? அடடே, எனக்கு பிடிச்ச கத்திரிக்காய் குழம்பு அப்படின்னு சொல்லி மாமியார் அவங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிறதுக்கு போனப்போ, அத்தை, நான் செஞ்ச சமையல நீங்க சாப்பிடக்கூடாது. மத்தியானம் அவ கொடுத்த தண்ணிய தானே சாப்பிட்டீங்க, அவகிட்டயே போய் சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி திவ்யா அவ செஞ்ச சாப்பாடு ரூம்குள்ள கொண்டு போனா. அந்த வார்த்தையை கேட்டு துர்காவுக்கு ஒண்ணுமே புரியல. அட, இது என்ன புதுசா இருக்கு? நான் செஞ்ச சமையல்னு சொல்றா. ஆமா, திவ்யா எங்க? முதல்லயே எனக்கு பசி உயிர் போகுது அப்படின்னு சொல்லி சமையல் அறைக்குள்ள போய் பார்க்கும்போது அங்க ஒரு பொருள் கூட இல்ல. கீதா எங்கேயோ போய் சாயங்காலம் தான் வீட்டுக்கு வந்தா. அப்ப துர்கா பசியில தவிச்சுக்கிட்டு இருந்தா. கீதாவை பார்த்த உடனே, கீதா, எங்கம்மா போயிட்டு வர? அந்த திவ்யா இவ்வளவு நேரம் எனக்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே குடுக்கல. நீ எதனா செஞ்சு வச்சிருப்ப, போய் சாப்பிடலான்னு பார்த்தா அங்க ஒண்ணுமே காணோம். அத்தை, அந்த கீதாவுக்கு அவங்கவுங்க வேலைய அவங்கவுங்க தான் செய்யணுமா, அதனால நாங்க எங்க வேலைய நாங்க தான் செஞ்சுக்கிட்டோம். உடனே திவ்யா ரூம்ல இருந்து வெளியே வந்து, ஆமா, உன் வேலையில காட்டுற கவனத்தை என் வேலையிலயும் காட்டியிருந்தா நான் ஏன் பேசியிருப்பேன்? இப்படி 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. மருமகங்களை இப்படி பார்த்த உடனே துர்காவுக்கு வார்த்தையே வரல. அம்மா கீதா, கோயிலுக்கு கொண்டு போன துணியெல்லாம் அப்படியே இருக்கு, கொஞ்சம் தோச்சு போடுமா. நான் எதுக்காக தோக்கினோம்? நான் தான் உங்களுக்கு சமையல் செஞ்சு கொடுத்தேன்ல, அந்த திவ்யாவை கூப்பிட்டு தோக்க சொல்லுங்க. போய் சும்மா படுத்து தூங்குறா. நான் எதுக்காக தோக்கணும்? நான் கொடுத்ததெல்லாம் அவங்க வாங்கி சாப்பிடுறாங்களா? இல்லதானே? அவங்களுக்கு இந்த வீட்டு பெரிய மருமக தானே முக்கியம். அட, வாய மூடுங்கடி, வார்த்தைக்கு வார்த்தை சண்டை போடுறீங்க. இப்படி அவங்க நடுவுல சிக்கிக்கிட்ட துர்கா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா. துர்கா, உன் மூஞ்சி பார்த்தா அவ்வளவு பிரகாசமா இருக்கு. என்ன இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தையை கேட்ட துர்காவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. என்னையா, என் 2 மருமக நடுவுல சிக்கிக்கிட்டு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா என் மூஞ்சி பாக்குறதுக்கு ஜொலிக்குதுன்னு சொல்றியா? இப்படி துர்கம்மா லக்ஷ்மையா மேல கோவப்பட்ட உடனே லக்ஷ்மையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. இப்படி அவங்க 2 பேரும் நடுவுல சண்டை ஆரம்பிச்சு அண்ணன் தம்பி 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. இங்க பாரு திவ்யா, அத்தை ஒரு வாரம் என் வீட்டுல இருந்தா ஒரு வாரம் உன் வீட்டுல இருப்பாங்க. இந்த வாரம் என் வீட்டுல தான் இருப்பாங்க. என்னத்துக்கு? இந்த வாரம் நிறைய பண்டிகைங்க இருக்கே, அதுக்காகவா நிறைய வேலை செய்வாங்கன்னு? அதெல்லாம் முடியாது. இந்த வாரம் அத்தை என் வீட்டுல தான் இருக்கணும். 2 பேரும் துர்காக்காக அடிச்சுக்கிட்டாங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சு போச்சுடி. என்னதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும், என்னதான் அக்கா தங்கச்சியா இருந்தாலும், ஒரு வீட்டு மருமகளான ஒத்த ஓர குத்திங்க எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாளுங்க அப்படின்னு தலைமையில கை வச்சு உக்காந்தா. சிவபுரம் அப்படிங்கிற ஊர்ல சாவித்ரின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லா வீட்டுக்கும் மருமகங்கன்னு வந்துட்டா அந்த வீட்டுல இருக்கிற மாமியார் அந்த மருமகங்களுக்கு நிறைய வேலைய கொடுத்துக்கிட்டு மாமியார் கால் மேல கால் போட்டுக்கிட்டு ராஜ்யம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எனக்கு அந்த குடுப்பனையே இல்ல. இந்த வீட்ல 2 மருமகங்க இருக்காளுங்க. நான் எந்திரிச்ச பின்னதான் அவளுங்க எந்திருப்பாளுங்க. கோழி கூவுற நேரம் போய் அந்த கோழி குழம்புல கொதிச்சுக்கிட்டு இருக்கும், அப்பதான் எந்திருப்பாளுங்க. அப்படி யோசிச்சுக்கிட்டே சாவித்திரம்மா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா அக்ஷரா, கொஞ்சம் எந்திரிச்சு வேலை செய்யலாம் இல்லம்மா? அத்தை, நீங்க எப்பவுமே வாய திறந்தா என் பேரை தான் கூப்பிடுறீங்க. உங்க நாக்குல என்னோட பேரு எழுதிருக்கா? என் பேரை விட்டுட்டு அங்க பாருங்க பத்மா இருக்கா, அவளை கூப்பிடுங்க. ஐயோ, இந்த பக்கம் சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே உங்க சண்டைய ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படி இல்லடி அக்ஷரா, நீ பெரிய மருமக. ரொம்ப நாளா உன்னோட பேரு தான் எனக்கு வரும்.
ஆ, வரோம் வரோம், எதுக்கு வராது? உங்க சின்ன மருமகனா உங்களுக்கு ரொம்ப பாசம்னு தெரியும் அத்தை எனக்கு. எதுக்குடி காலையிலேயே என்கிட்ட சண்டைக்கு வர? அப்படி இல்ல அத்தை, அக்கா சின்ன வயசுல புல்லட்ட முழுங்கிருப்பா போல, அதுக்குதான் எல்லா வார்த்தைகளும் புல்லட் மாதிரியே வருது. ஐயோ, 2 பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க வாய்க்கு பூட்டு போட்டு உங்க கைக்கு வேலை கொடுங்கடி. அப்பப்பா, இந்த மண் வீட்டை எத்தனை தடவை கூட்டுனாலும் எங்கிருந்து தான் மண்ணு வருதுன்னே தெரியல. ஒரு நாளைக்கு 10 தடவை கூட்டுறனால நான் செத்து போயிடுவேன்னு தெரியுது. நீங்க வீடு கூட்டுறதுக்கே செத்து போயிடுவேன்னு சொல்றீங்க, ஆனா நானு இந்த அடுப்புல சமைச்சு சமைச்சு செத்து போற மாதிரி தான் இருக்கேன். அடுப்பு ஊதி ஊதி தலை வலிக்குது. இப்படி அத்தை மருமகங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 3 பேரும் வீட்டு வேலை எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற வீரேந்திரா அப்படின்ற ஜமீன்தார் வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வீரையா அவங்க வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ வாங்கிட்டு வந்தாரு. ஐயா, என்ன இது பாக்குறதுக்கு புதுசா இருக்கு? எங்க வீட்ல இருக்கிற காட்ரேஜ் கூட இதே மாதிரி தான் இருக்கும். புதுசா வந்த காட்ரேஜா இது? அப்போ ஜமீன்தாரரான வீரேந்திரா ஐயா அவளோட வார்த்தையை கேட்டு சிரிச்சுக்கிட்டே, இது பீர்வா இல்ல அக்ஷரா, இத ஃப்ரிட்ஜ்னு சொல்லுவாங்க. என்னது ஃபீஸா? இதுல என்னையா பண்ணுவாங்க? அப்படி என்ன இருக்கு இதுல? இதுல எந்த பொருள் வச்சாலுமே ஜில்லுன்னு இருக்கும். நீ சுடு தண்ணிய கொண்டு போய் வச்சாலும் அது சில்லுன்னு தான் இருக்கும். இப்படி நல்ல விவரமா சொன்னாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள், அக்கா, அந்த ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப நாளாச்சு, ஆனா அதுக்குள்ள இருந்து நம்ம தண்ணி கூட எடுத்து குடிக்கல. அதுக்குள்ள நிறைய பழங்களை வச்சிருக்காங்கக்கா. அதுக்குள்ள இருக்கிற பழங்களை டேஸ்ட் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசையா இருக்கு. எனக்கு மட்டும் ஆசை இல்லைன்னு யோசிச்சியா தங்கச்சி? இவங்க எப்பவுமே அதுல இருக்கிற தண்ணிய குடிக்கும் போது எனக்கும் ஆசையா இருக்கும். அப்போ ஒரு வாட்டி குடிச்சு பார்க்கலாம் வாக்கா. அவங்களோட பேச்ச கேட்ட சாவித்ரி, என்னங்கடி குசு குசுன்னு பேசுறீங்க, என்ன விஷயம்? அத்தை, நீங்க அந்த ஃப்ரிட்ஜ பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரிட்ஜ பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. எனக்கு தெரியுங்கடி, உங்களுக்கு ரொம்ப நாளா அந்த ஃப்ரிட்ஜ் மேல கண் இருக்குன்னு. நம்ம இங்க வேலை செய்ய தான் வந்திருக்கோம். நம்ம வேலை என்னவோ அதை செஞ்சுட்டு நம்ம இங்கிருந்து கிளம்பி போனோம். மத்தவங்க பொருள் மேல ஆசை வைக்க கூடாது. என்ன அத்தை, நீங்க கூட இப்படி பேசுறீங்க? அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு பொருளை எடுத்து சாப்பிட்டா அவங்க சொத்து என்ன குறைஞ்சிருமா? நீ வாக்கா, நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு பத்மா அக்ஷரா 2 பேரும் ஃப்ரிட்ஜ் கிட்ட போய் ஃப்ரிட்ஜை திறந்து அதுக்குள்ள இருந்து ஒரு பாட்டில் தண்ணியை எடுத்து தொட்டு பார்த்தாங்க. அப்பா, இந்த தண்ணி பாருடி, எவ்வளவு ஜில்லுன்னு இருக்குன்னு ஒரு வாட்டி தொட்டு பாரு. ஆமாக்கா, ஐஸ் கட்டிய தொட்ட மாதிரியே இருக்கு. இப்படி அவங்க ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற தண்ணிய குடிச்சிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அதே நேரத்துல வீரேந்திர பொண்டாட்டி கங்கா அவங்கள பார்த்து, ஏய், என்னடி செய்றீங்க? வாங்க இந்த பக்கம். அம்மா, அது ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கோமா. என்னங்கடி நீங்க ஃப்ரிட்ஜ பாக்குறது? உங்களை யாரடி உள்ள விட்டா? இந்த ஃப்ரிட்ஜோட விலை எவ்வளவுன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த அழுக்கு கையிலேயே ஃப்ரிட்ஜ போய் தொட்டு இருக்கீங்க. அங்க பாருங்க எப்படி அழுக்கா இருக்குன்னு. முதல்ல என் புருஷனை சொல்லணும். உங்கள மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சாருல, நீங்க செஞ்ச வேலைக்கு இதுல இருக்கிற பொருள் பாழாயிருச்சுன்னா? இப்படி ரொம்ப அவமானப்படுத்தி பேசினாங்க. அந்த வார்த்தையை கேட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே வீட்டுக்கு வந்தாங்க. அந்த கங்காவுக்கு எவ்வளவு திமிரு! நம்மள மாதிரி ஏழைங்களை பார்த்தா இந்த மாதிரி இருக்கிற பணக்காரங்களுக்கு ரொம்ப தான் திமிரு. ஆமாண்டி, இந்த பூமியில அவங்க வீட்ல மட்டும்தான் ஃப்ரிட்ஜ் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பேசுறா. ஆமாக்கா, நம்ம கூட ஃப்ரிட்ஜ் வாங்கி அந்த கங்காவுக்கு நம்ம யாருன்னு காட்டணும். என்னது, நீங்க ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்களா? முதல்ல இந்த வீட்டோட செவுரு பாருங்கடி, மண்ணு செவுரு எப்போ விழுவோன்னு காத்துக்கிட்டு இருக்கு. முதல்ல அதை சரி பண்ணுங்க. அத்தை, அந்த பொம்பளை அவ்வளவு பேசி கூட உங்களுக்கு ரோஷம் வரலையா? எதுக்கு வரணும்? அந்த பொம்பளை என்ன பார்த்தா சொல்லிச்சு? உங்களை பார்த்துதானே சொல்லிச்சு. அந்த ஃப்ரிட்ஜுக்கு எவ்வளவுன்னு தெரியுமா? அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ வாங்கணுமானா நம்ம ஆயுசு முழுக்க வேலை செய்யணும். இருக்கிறதுக்கு விட்டுட்டு பறக்க போக கூடாதுரி. என்ன ஆனாலும் சரி, நாங்க ஃப்ரிட்ஜிய வாங்கியே வாங்குவோம், அவ்வளவுதான் அத்தை. மறுநாள்ல இருந்து அவங்க 3 பேரும் எப்பவும் போல வேலை செய்யாம அதிகமா வேலை செஞ்சு பணத்தை சேர்த்து வச்சு பட்டணத்துக்கு போனாங்க.
இங்க பாருங்க, எங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரிட்ஜ காட்டுங்க. அப்படி சொல்லி அவங்க கையில இருந்த காசை அந்த கடையோட முதலாளிக்கு கொடுத்தாங்க. அந்த முதலாளி பணத்தை பார்த்து, இங்க பாருங்கம்மா, இந்த காசுக்கு ஃப்ரிட்ஜ் இல்ல, ஃப்ரிட்ஜோட டோர் கூட வராது, இங்கிருந்து கிளம்பி போங்க. எதுக்கு வராது? கொஞ்சம் விலைய குறைச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜ கொடுங்க. என்னம்மா, இது என்ன காய்கறி கடையா? விலைய குறைச்சு கேக்குறீங்க? போங்க போங்க, இங்கிருந்து முதல்ல கிளம்பி போங்க. ஆமா ஆமா, நாங்க என்ன போவோமா உன் கடையிலேயே உக்காந்துக்குவோமா? வாக்கா, நம்ம இங்கிருந்து போலாம். இப்படி சொல்லி அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் எல்லா கடைக்கும் போனாங்க. ஆனா அவங்க கையில இருக்கிற காசுக்கு எங்கேயுமே ஃப்ரிட்ஜ் கிடைக்கல. நம்ம முதல்ல இந்த ஃப்ரிட்ஜ பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போயிருக்கணும். எவ்வளவு அவமானம் ஆயிடுச்சு பாரு நம்மளுக்கு. அப்ப நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னா இன்னும் எவ்வளவு நாளைக்கு கஷ்டப்படணும்க்கா? இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருந்தத அங்கேயே பக்கத்துல நின்று இருக்கிற கிஷோர் கேட்டுட்டு அவங்க பக்கத்துல வந்து, நீங்க ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் கடை இருந்தா எங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுங்க. உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவர் போல தெரியுது. இத்தனைக்கு உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கு? அப்படி கேட்ட உடனே பத்மா அவ கையில இருக்கிற காசை எடுத்து கொடுத்தா. இங்க பாருங்க, என்கிட்ட இவ்வளவு காசு தான் இருக்கு. உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவர் போல தெரியுது. எங்களுக்கு ஒரு நல்ல விலையில நல்ல ஃப்ரிட்ஜை வாங்கி கொடுங்க. சரிங்க, இதோ பக்கத்துலயே என்னோட ஃப்ரெண்டோட கடை இருக்கு. அங்க குறைவான விலைக்கு நல்ல ஃப்ரிட்ஜ் கிடைக்கும். வாங்க, என் கூட வந்தா உங்களுக்கு ஃப்ரிட்ஜை நான் வாங்கி கொடுக்கறேன். அந்த பேச்ச கேட்டு அக்கா தங்கச்சிங்க 2 பேர் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. கிஷோர் அவங்கள ஒரு கடைக்கு கூட்டிட்டு போய் ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கி கொடுத்தாரு. அக்கா, கடவுள் அருளால நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரிட்ஜ் கிடைச்சிச்சு. இத கொண்டு போய் கங்காவுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜ தூக்கிக்கிட்டு அந்த ஊரு முழுக்க டங்கூரம் அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ கொண்டு வந்தாங்க. அத அந்த ஊர் ஜனங்க பார்த்து, பரவாயில்லையே, 2 மருமகங்களும் சேர்ந்து சொன்னதை சாதிச்சிட்டாங்க, ஃப்ரிட்ஜ வாங்கிட்டாங்க. இப்படி எல்லாரும் அவங்கள பத்தி பேசி புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அத்தை பாத்தீங்களா, நாங்க ஃப்ரிட்ஜ வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த கங்காவை விட பெரிய ஃப்ரிட்ஜ தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். அக்கா, பேசுனதெல்லாம் போதும், ஃப்ரிட்ஜ அங்க வச்சு ஆன் பண்ணலாம் வாங்க. இப்படி ஃப்ரிட்ஜ ஒரு இடத்துல வச்சு ஃப்ரிட்ஜுக்கு பூஜை பண்ணி பொட்டெல்லாம் வச்சு ஆரத்தி எடுத்து, அத்தை முதல்ல நீங்க தான் ஃப்ரிட்ஜோட சுவிட்ச போடணும், வாங்கத்த. சாவித்ரி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு போய் ஃப்ரிட்ஜ ஆன் பண்ணா. அவ்வளவுதான், ஃப்ரிட்ஜ்ல இருந்து புகையா வந்துச்சு. வீடெல்லாம் புகையில நிறைஞ்சு போச்சு. என்னடி இது, வீட்டுக்குள்ள இப்படி புகையா இருக்கு? பத்மா அக்ஷரா ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. உடனே பட்டணத்துக்கு போய் அவங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்த கிஷோரை பத்தி விசாரிச்சாங்க. அப்பதான் கிஷோர் ஃப்ராடுன்னு தெரிஞ்சிச்சு. அவன் காசை வாங்கிக்கிட்டு டூப்ளிகேட் பொருளை விக்கிறவன்னு தெரிஞ்சிச்சு. அக்கா, அப்படின்னா நம்ம மோசம் போயிட்டுமா? ஆமாண்டி, இத்தனை நாள் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் தண்ணில விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு தாண்டி நான் அப்பவே சொன்னேன், இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு போவாதீங்கடின்னு. யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை செஞ்சீங்கல்ல, அப்படித்தாண்டி ஆகும். இப்படி சாவித்திரம்மா சொன்ன உடனே அன்னையில இருந்து 2 மருமகங்க பெருசா ஆசைப்படாம இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.